எல்லாருக்கும் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கா? பிம்பிள்ஸ், டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன், இப்படி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் உங்களை போட்டு மேக்கப் போட பிடிக்கும். ஆனால் டெய்லியும் வந்து கிராண்டாக மேக்கப் போட பிடிக்கல. சிம்பிளாக எப்படி மேக்கப் போடுறதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன்ஸ். கேர்ள்ஸுக்கு ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்க போது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி ஸ்கின் கேர் பார்க்கலாம். என்னோடய ஸ்கின்னில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் டேக்கோடைய இந்த டார்க் ஸ்பாட் கரெக்ஷன் சீரம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் டைப்பில் இருக்குது. பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிட்டில் வந்து நல்லா பம்ப் பண்ணி சீரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து மார்னிங் அண்ட் நைட் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிம்பிள் மார்க்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகுது நீங்களே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்கின் கேரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த எல்லாடே சன்ஸ்க்ரீன் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு சிலிக்கான் டைப் சன்ஸ்க்ரீன் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் மேக்கப்போட பேஸாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 ஃபிங்கர்ஸ்லாம் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். நெக், ஹேண்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ப்ரைமராகவும் நமக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரைமர் தனியாக போட வேண்டாம். இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப்போ வேர் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீனில் வந்து SPF அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து சன் அண்ட் UV ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லாவே செட் ஆகும். ஸோ லைட்டாக எடுத்து எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து குட்டியாக ஒரு ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக போட்டு நம்ம தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் டேப் மோஷனில் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் டேப் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது இந்த கன்சீலர் என்னோடய ஃபேஸில் வந்து கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே நான் வேர் பண்ண வேண்டாம். நீங்கள் எங்கேயாவது ஆஃபர்ஸ் இல்லை காலேஜ் போகிறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கன்சீலர் மட்டுமே வச்சு நீங்கள் மேக்கப் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் மாதிரி ஹெவியாக வேர் பண்ண வேண்டாம். ஃபைனலாக நான் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மேக்கப்பில் எந்த அளவுக்கு ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலாக வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோடய மேக்கப்பை நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ பவுடர் மஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலுமே, ஆயிலி ஸ்கின் பீப்புள் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளஷ் வந்து டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் எடுத்து அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி டைப்பில் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு உங்களோட ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு ப்ரௌன் கலர் ஐஷேடோ எடுத்து என்னோடய ஐஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபிங்கர்ஸே வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ப்ரஷஸ்லாம் தேவையே படாது. ஃபைனலாக ஒரு காஜல் எடுத்து என்னோடய ஐஸில் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி லைட்டாக அதை ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கிறேன். இதுக்குமே என்னோடய ஃபிங்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நிறைய ப்ளஷஸ் இல்லாமல் இந்த மேக்கப்பை வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஃபைனலாக லைட்டாக என்னோடய அவுட்டர் லைனில் மட்டும் நான் காஜல் போடுறேன். நான் ரொம்ப ஐஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ்க்கு நான் ஷேப் கொடுக்குறேன். ஸோ லைட்டாக இதே மாதிரி நம்ம சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு நிறைய இந்த பொமாட் இந்த மாதிரி வந்து நிறையா ஐப்ரோஸ்க்கான இது தேவைப்படாது. ஜஸ்ட் பென்சில் இருந்தால் போதும். ஐப்ரோஸ் வந்து நான் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் வந்து லைட்டாக ப்ரஷ் வச்சு இதை கோம் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக் வந்து நான் என்னுடைய லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். இது வந்து மைக்லாமில் இருக்கக்கூடிய ஒரு மல்ஹோத்ரா பிராண்ட் லிப்ஸ்டிக். ஸோ இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேக்கப் இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மேக்கப் ஹேக்ஸ் அப்புறம் வந்து ஸ்கின் கேர் டிப்ஸ் வேணும்னா என்னோட சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக்கோட எல்லாரும் ரேஞ்ச் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ஆஃபர் இருக்கிற டைமில் நீங்கள் கார்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மணி சேவ் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.